and welcome to Dikshu's Home. இன்னைக்கு இந்த வீடியோல பூஜை சாமான் கிளீனிங் பத்தி பார்க்க போறோங்க. வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு பூஜை சாமான் எப்படி பளிச்சு நம்ம கொண்டு வர போறோம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் முதல்ல பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த விளக்குகள்ல பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கிறேங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் டிஷ்யூ பேப்பரால தொடச்சுக்கலாம், இல்ல காட்டன் துணி இருந்தாலும் அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் பிசுக்கு தொடச்சு எடுக்கும்போது கூடவே நான் இந்த விளக்குல இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் பிசுக்கோடையும் நம்ம இந்த மஞ்சள் குங்குமத்தையும் அப்படியே வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அதுல இருக்க அழுக்கு வந்து சரியா போகாது, அதை நம்ம தேய்க்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரால இந்த மஞ்சள் குங்குமம் பிளஸ் இந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு பூஜை சாமான் நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும். நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்ப இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா குங்குமம் கொஞ்சம் செதறி இருக்கு, அது எல்லாத்தையும் நல்லா தொடச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த தீபம் காட்டுவோம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கருப்பா இருக்கு. அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஷ்யூவாலே எடுத்துடுறேன். மீதியை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பூஜை சாமானை வாஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சபீனா பவுடர் எடுத்திருக்கேங்க. நார்மல் சபீனா பவுடர். அந்த சபீனா பவுடரோட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சபீனா பவுடரும் இந்த லெமன் ஜூஸும் வச்சு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பூஜை சாமான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறோம். கூடவே பாத்தீங்கன்னா 2 லெமன் தோலை வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் எடுத்துக்கிறேன். இந்த பூஜை சாமான்களை வாஷ் பண்றதுக்கு வந்து நம்ம தனியா எந்த ஸ்க்ரப்பரோ தேங்காய் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த லெமனோட தோலை வச்சு மட்டுமே நம்ம வந்து பூஜை சாமான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்க போறோம். இந்த லெமனோட தோலை இந்த சபீனாலையும் இந்த லெமன் ஜூஸ்லயும் தொட்டு தொட்டு எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. லெமன் தோலை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும் போதே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பழைய பூஜை சாமானுக்கும் இந்த தேய்ச்சி வச்சிருக்க பூஜை சாமானையும் பார்த்தாலே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு பூஜை சாமான். இந்த விளக்கு ஊத்துற இடத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை கலர் அப்படியே மாறி இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம இந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது அதெல்லாம் கிளீன் ஆயிடுங்க. அதே மாதிரி விளக்கு திரி போற இடத்துலயும் கொஞ்சம் கருப்பா இருக்கும், அங்கேயும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூஜை சாமான்களையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த தட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா அழுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தேய்க்கும் போதே தெரியும் இவ்வளவு பிளாக் கலர்ல வருது பாருங்க. இந்த தட்டோட ஓரங்கள் எல்லா இடத்துலயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த தட்டோட பேக் சைட் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஆயிடுச்சு, தண்ணி பட்டு அங்கங்க கோடு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே இந்த லெமன் தோலை வச்சு நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா போயிடும். அவ்வளவுதாங்க. இப்ப எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்ப எல்லாத்தையும் கழுவிடலாம். இல்ல பாத்தீங்கன்னா சபீனா பவுடர் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு.
நம்ம லெமன் வச்சு தேய்க்கும் போது அதிகமா சபீனா பவுடர் நமக்கு தேவைப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்றதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணி எடுத்திருக்கேங்க, நார்மல் வாட்டர். பக்கத்துல வேற ஒரு பாத்திரத்துல இருந்து ஆரோ வாட்டர் இல்ல கேன் வாட்டர், எந்த தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அந்த குடிக்கிற தண்ணியை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். எல்லா பாத்திரங்களையுமே முதல்ல ஒரு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த குடிக்கிற தண்ணியில ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கும் போது நம்மளுக்கு பூஜை சாமான் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு அந்த பளபளப்பு போகாம இருக்கும். இதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் கழுவி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன். இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம முக்கியமா ஒண்ணு பண்ண போறோங்க. இந்த கழுவி எடுத்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வைக்காம அது எல்லாத்துக்குமே ஒரு காட்டன் துணி எடுத்து அதெல்லாம் நல்லா தொடச்சு எடுக்க போறோம். இந்த பூஜை சாமான் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம பூஜை சாமான் நல்லா பளிச்சுன்னு கொண்டு வந்துடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.